ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. நீங்க அவங்ககிட்ட போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் ரசூலா வெளியே வராங்க, அவங்களுடைய குர்பானி அறுத்து மொட்டை அடிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஆளாளுக்கு இப்போ ரசூலா எடுத்துட்டாங்களே, இப்போ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை, இப்போ ரசூலா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் எல்லாரும் மொட்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் மொட்டை போட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து திரும்பி போறாங்க. அப்போ எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கும் போதும் யார் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அல்ல நம்மளை எப்பயுமே தனியா டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்போ நீ தனியா என்ன பண்ணலாம், சிந்தனையை விதைக்கலாம். புரியுதா? நீ என்ன பண்ணலாம், மனம், அதாவது மக்களுடைய மனசை மாற்றக்கூடிய அந்த வேலையை வந்து நீ வந்து செய்யலாம். இந்த சிந்தனைகளை விதைக்கக்கூடிய அந்த வேலையை நீ வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஆளே பண்ண முடியும். ஒரு ஃபேஸ்புக்ல பதிவு உன்னால போட முடியுமில்ல, உன்னால ஒரு ஆர்டிகல் எழுத முடியுமில்ல, பிளாக்ல எழுத முடியுமில்ல, வாட்ஸ்அப்ல ஒரு ஷேரிங்ல வந்து ஒரு ஆயத்தை வச்சு ஒரு விளக்கம் எழுத முடியுமில்ல, ஒரு யூடியூப்ல ஒரு கிளிப்ஸ் அல்லது இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஷார்ட் கிளிப் எதையோ ஒன்று ஷேர் பண்ண முடியுமில்ல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் உன்னால எடுக்க முடியும். என்ன வருதோ பண்ணு. புக் எழுத முடியுமா, புக் எழுது. அல்லாஹ்வுடைய வழியில் முனைப்பு, அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கணும். புரியுதா? எல்லா சிஸ்டத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கணும். இதை நீ செய்யணும். புரியுதா? அப்போ ஆளாளுக்கு இது வன்முறை எடுக்க சொல்லி குர்ஆன் சொல்லல. குர்ஆன் என்ன சொல்லுது, உங்களுக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பாளி. எனக்கு இவன் ஒத்துழைக்கல, அவன் ஒத்துழைக்கல, எனக்கு இவன் வரல. புரியுதா? கேமரா செட் பண்றது கூட வர மாட்டேங்கிறாங்க, நான் கோச்சிட்டு பயன் வர மாட்டேன். வராதிங்க. நானே வைப்பேன், நானே லைட் வைப்பேன், நானே பிடிப்பேன், நானே ரெக்கார்டிங் பண்றேன். எனக்கு யாரும் எடிட் பண்ணி ஹெல்ப் பண்ணாதீங்க. நானே பண்ணுவேன். எனக்கு பாக்கியம் அது. என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டே இருப்பேன். இப்படி செஞ்சு ஒருத்தன் ஃப்ரண்ட்ல நிற்கும் போது இதை பார்த்து நிறைய பேர் செய்ய முடியும். புரியுதா? நீ அதே வந்து மற்றவங்களை பிடிச்சி கெஞ்சிட்டு அவங்க வந்தா தான் நான் வேலை செய்வேன்னு நீ உட்காந்தேன்னு வச்சுக்கோ, நீ பண்ண முடியாது. யாரும் வரல, இவ்வளோ பெரிய பள்ளிவாசல் சுத்தம் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணு. ஒரு விளக்குமாறு எடுத்து நீ ஸ்டார்ட் பண்ணு. அல்லாஹ் அது பிடிக்கும். முதல்ல இவன் வந்தான், முதல்ல இவன் நின்னான். புரியுதா? ஒரு பாத்ரூம் சுத்தம் பண்ண போனோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னு வந்தாச்சு, யாரும் வரல. 8 மணிக்கு வரணும்னு சொல்லியாச்சு. 8 மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடணும். புரியுதா? ஏன் அந்த இடத்துல நீ தனியா செஞ்சேன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் பாடுறா யாருமே இல்லாம வந்திருக்கான், முன்மாதிரி இல்லாம ஒரு வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோ, அது அல்லாஹ்வுக்கு வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த வன்முறை இது வந்து குர்ஆன் பேசல, அன்னைக்கு இருந்த அந்த வழிமுறை வந்து சொல்லுது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம வேலை செய்ய சொல்லி ஆர்வம் மூட்டணும். இப்போ நம்ம சொல்றோமா, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யுங்க, நீங்களும் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுங்க, உங்களால ஆன பணத்தை கொடுங்க. எல்லாம் வந்து ஒரு ஜாயிண்டாவும் வேலை செய்யணும், தனியாகவும் வேலை செய்யணும். புரியுது? அதுக்குன்னு தனியா உட்காந்துன்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு குரூப்பா இருக்கக்கூடாது. பொதுவா எல்லாரோட சேர்ந்தும் சில வேலைகள் வந்து நம்ம வந்து செய்யணும். அதே மாதிரி ரிசல்ட் நம்ம உடனே எதிர்பார்க்க கூடாது. நீ இன்னைக்கு செடி வைப்ப, அது பழம் தரும்போது நீ இருக்க மாட்ட, ஆனா விதை நீ போட்டு வச்சிருக்க. அதுதான் நம்முடைய மைண்ட் செட்டா இருக்கணும். யார் நன்மைக்காக பரிந்துரைக்கிறாரோ அவர் அந்நன்மையில் பங்கு பெறுவார். மேலும் யார் தீமைக்காக பரிந்துரைக்கின்றாரோ அவர் அத்தீமையில் பங்கு பெறுவார். மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் இன்னும் டீட்டெயிலா என்ன சொல்றான், நீ வேலை செய்யறதெல்லாம் 2ஆம் பட்சம், ஒரு ரெக்கமெண்ட் பண்ணினா கூட அந்த கூலி வந்து உனக்கு கிடைக்கும். எந்த இடத்துல பயன் நடக்குது, அங்கேஜி அந்த ஏமால நடக்குது, இவ்வளவுதான், இதுக்கு கூலி இருக்கு. இன்னொருத்த வரான், ஜி டாஸ்மாக் எங்க இருக்கு, அங்கே உள்ள போனீங்கன்னா 2ஆவது கடை போனீங்கன்னா அந்த இடத்துல இப்ப நீ காலி, அவனுக்கு குடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்ட. புரியுதா? அப்ப நீ வந்து என்ன பண்ண, தீமைக்கு பரிந்துரை பண்ணிட்டு பண்ணக்கூடாது. புரியுதா? வந்தானா தெரியாதுல்ல, சொல்ல மாட்டேன், போயிட்டே இரு. நல்ல விஷயம்னா செய்வோம், கெட்ட விஷயத்துக்கு நாங்கள் எந்த ரெக்கமெண்ட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம். சரியா? அப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், அப்போ இது வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீ வேலை செய்யறது 2ஆம் பட்சம் பாவா, சாதாரண நீ அடுத்தவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற பாரு, அது கூட கூலி தந்துரும். நீ ஒருத்தனை மோட்டிவேட் பண்ணி அவன் வேலை செய்யறான்னு வச்சுக்கோ, அந்த கூலி அதுலயும் நமக்கு என்ன இருக்கும், கூலி கிடைச்சிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதைத்தான் அல்லாமா இக்பால் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து இது வந்து அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பணி. அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மதிப்புல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் தேவை. அதுக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் உருவாக்கணும்னா ஏகப்பட்ட இமாம்கள், குர்ஆனுடைய அறிஞர்கள் இந்த பணியை கையில எடுக்கணும். ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க.
மக்களும் முன் வர மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் சொன்னா கூட செய்தி கரெக்டா தான் இருக்கு, ஆனா எங்க இமாம் இதை சொல்லல அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? அப்ப அல்லாமா இக்பால் சொல்றாரு, அகர்ச்ச புத்து ஹை ஜமாத்தோं के आस्तीन, ஒவ்வொரு ஜமாத்தும் வந்து சிலைகளை வச்சு சுத்திட்டு இருந்தா, முஜே ஹை ஹுக்மே அஸா லா இலாஹ இல்லல்லாஹ், நான் ஒருத்தனா நின்னு கத்துவேன் லா இலாஹ இல்லல்லாஹ். புரியுதா? இப்போ இப்போ இன்னைக்கு நவீன உலகத்துல சோஷியல் மீடியா இருக்கு. நான் ஒரு ஆள் வந்து என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும். நான் இது ஒரு ஆள் தான் தொடங்கணும். கேமராவும் நம்ம தான் பார்த்தோம், எடிட்டிங்கும் நம்ம தான் பார்த்தோம், புக்கும் நான் தான் வாங்கினேன், கண்டென்ட்டும் நான் தான் எடுத்தேன், ஷூட்டிங்கும் நான் தான் பண்ணேன், ரெக்கார்டிங்கும் நான் தான் பண்ணேன், எடிட்டும் நான் தான் பண்ணேன், போஸ்ட்டும் நான் தான் பண்ணேன். அதனால வர்ற பிரச்சனைகளும் நானே ஃபேஸ் பண்ணேன். அது புரியுதா? இதுல ஒரு இன்பம் இருக்கும். போக போக வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தனியா வேலை செய்யறதுக்கு சிரமம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அல்லாவோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும், இன்னும் வந்து முகப்பத் ஜாஸ்தி ஆயிரும். இந்த மாதிரி தனியா வேலை செய்யறது பெரிய பாக்கியமா நினைக்கும். அந்த வெறும் 313 பேர், அந்த அந்த 313 பேருக்கு என்ன வெயிட், அதுக்கப்புறம் போனாங்க 30,000 பேர் 40,000 பேர், அது அவ்வளவு வெயிட் கிடையாது. தபுக் போர்ல கலந்துக்கிட்டவங்க வந்து அவ்வளவு வெயிட் கிடையாது, பத்ருக்கு வெயிட். சோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யாருமே வேலை செய்யல, நான் முதல்ல செய்யறேன் அப்படின்னா எனக்கு அல்லாஹ் வந்து ஒரு மிகப்பெரிய ஞாபகத்தை செஞ்சிருக்கான். இந்த கூலி நான் கிடைக்கணும்னு செஞ்சிருக்கான். இதுல நான் பெருமை அடிக்க கூடாது, இதுல வந்து எனக்கு வந்து நான் துனியாவுடைய எந்த ஒரு இதுவும் வந்து நான் செஞ்சுக்க கூடாது, அது வேற விஷயம். சரியா? அப்ப இதனால புரிஞ்சுக்கணும், யார் என்ன செய்யறாங்களோ மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணிப்பவனா இருக்கிறான். நான் வேலை செஞ்சது எப்படி மிஸ் ஆச்சு, அல்லாஹ் தான் கவுண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதா? நான் வேலை செய்யறது வீணா போகலையே, அல்லாஹ் பார்த்துட்டானே. அப்ப நான் எதுக்கு நான் வந்து இவன் வரணும் அவன் வரணும், இவன் வந்தா தான் செய்வேன். இப்ப இந்த வீட்டு வேலை செய்யும் போது இப்படி பாரு, வீடு சுத்தம் பண்ணி அவன் போய் தூங்கிட்டான், நான் மட்டும் பண்ணு, தனியா பண்ணு பாரு, அதுல ஒரு இன்பம் இருக்கும். மேலும் உங்களுக்கு சலாம் எனும் வாழ்த்து கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகிய முறையில் அல்லது குறைந்தபட்சம் அதை போன்றாவது பதில் வாழ்த்து கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அதை விட அழகிய முறையில் அல்லது குறைந்தபட்சம் அதை போன்றாவது பதில் வாழ்த்து சொல்லுங்க. இப்ப முஸ்லிம்களை பார்த்து முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த அந்த காலத்துல அரபுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சலாம் பண்ணுவாங்க. ஒரு முஸ்லீம் அல்லாதவனை பார்த்து சலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அபூபக்கர் லெட்டர் எழுதும் போது என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை கொண்டவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஏன்னா ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, அல்லாவுடைய ரஹமத்தை வந்து வேண்டக்கூடாது. அவர்களுக்கு நேர்வழி காட்டுன்னு வேலை நீ வேண்டலாம், ஆனா அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் அவருக்கு நிம்மதி தரட்டும் சொல்லி துவா கேட்கக்கூடாது. ஏன்னா அது குர்ஆன் வந்து தடை செஞ்சிருச்சு. இப்ராஹிம் நபிக்கு அவங்க அப்பாவுக்காக துவா செய்யறது என்ன பண்ணப்பட்டுருச்சு. அப்போ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த பேஷன்ஸ் இருக்கணும். ஒண்ணு அல்லாஹ் என்ன சொல்றான், சலாம் சொன்னா அவங்க சலாம் சொன்னா நீ பதிலுக்கு அதை விட சிறந்த சொல்லு. அப்படியா இல்லையா, அவன் சலாம் சொன்னா வலைக்கும் சலாம், அதோட போய்க்கணும். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவனாக இருக்கிறான். அதே மாதிரி ஒரு தாவா பண்ணும்போது நமக்கு என்ன வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. புரியுதா? நம்ம வந்து தாவா பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அவங்க வந்து நம்மளை சீண்டுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். ஏன்னா அவனுடைய உள்ளத்தை வந்து நீ ஹர்ட் பண்ணிட்டேனா, அவனை கிண்டல் பண்ணியோ கலாய்ச்சோ விட்டுட்டேனா, அதுக்கப்புறம் அவன் பேச்சு கேட்க மாட்டான். என் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஈகோ இது. புரியுதா? அவன் வந்து இப்போ கீழே ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்க பிரதர் இது உங்களுக்கு நான் பாருங்க எடுத்துக்குவோம். ஏன்டா மூதே கீழே போட்டு வச்சிருக்க, அறிவு இல்லை, ஏன்னா தூக்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் எங்க உசுர எடுக்க வேண்டியது அப்படின்னு என்ன பண்ணுவான், போடா நான் எடுக்கணும் போவேன் அப்படின்னு. அப்போ அந்த அப்ரோச் வந்து எப்படி வேணாலும் இருக்கும். அல்லாஹ் சொல்றான் எப்பயுமே அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். அம்மன் அல்லாஹ் நாங்க வந்து இப்போ இவங்க அல்லாவுடைய விரோதி எல்லாம் கிடையாது. புரியுதா? எல்லாரும் வந்து அறியாமையில இருக்காங்க. அறியாமையில் இருக்கிற மக்களை மீட்டெடுக்கணும். அப்பதான் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீ ஒருத்தனை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்ட, நீ நல்ல முறையில் இது பண்ண, அப்பதான் உனக்கு கூலி கிடைக்கும். நீ சொல்றதுக்கு கிடைக்கும், அது வேற விஷயம். இன்னும் உன்னுடைய சொல்ற விதம் அழகா இருந்து அவனுடைய ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி நீ பேசிட்ட அப்படின்னா அது மூலமா அவன் வந்துருவான்ல. புரியுதா? பொதுவா முஸ்லீம்கள் மேல என்ன இருக்கு, ஒரு பேட் இமேஜ் இருக்கு. ஆனா ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பக்கத்துல ஒரு நீ பஸ்ல போற, ஒரு ட்ரெயின்ல போற, பக்கத்துல இருக்கிற ஒரு முஸ்லீம் இல்லாதவரோட பேசுற, ஒரு அரை மணி நேரம் நீ அவர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ, அவருக்கு இருந்த அந்த பேட் இமேஜ் போயிடும். இவ்வளவு நல்லா இருக்கான் அப்படின்னு. நீங்களாம் பாக்குறோம், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ட்ரெயின்ல வந்து நாங்க போவோம். இப்போ பொண்ணுங்களாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு நைட்ல டிராவல், காலேஜ் மெட்ராஸ் போய் படிக்கும், அங்கே போய் படிக்கும். இன்னைக்கு வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய படிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சில பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ட்ரெயின்ல ஏறுவோம், என் பொண்ணு சீட்டு உட்காரப்போம், அக்கம் பக்கம் யாரோ உட்காந்துருக்காங்க பார்ப்போம், தாடி வச்சுட்டு யாரோ உட்காந்தா நிம்மதியா போவோம். தாடி வச்சுட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தா நிம்மதி என்ன பண்ணுவான், முறைக்க மாட்டான், அந்த பொண்ணை குறுன்னு பார்க்க மாட்டான், அந்த பொண்ணு பார்த்தா கூட முகத்தை திருப்பிக்குவான், வேற யாராவது அந்த பொண்ணை சீண்டுனாங்கன்னா நடுவில் வருவான், இதெல்லாம் அவன் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவங்களுடைய நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அழகா இருக்கணும். அதுதான் எல்லாம் சொல்றோம். ஒண்ணு சலாம் சொன்னா அதை விட பெட்டரா சொல்லுங்க, இல்லைன்னா அதே அளவு சொல்லுங்க. ஆனா இந்த மூஞ்சி திருப்பிட்டு போறது, இந்த சிடு இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் நிச்சயமாக ஒன்று திரட்டுவான். அந்நாள் வருவதில் எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் அல்லாவை விட உண்மை பேசுபவர் வேறு எவரும் இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி, நான் என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. புரியுதா? இது உண்மை, இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். ஒரே கிரியேட்டர் தான் இந்த உலகத்தை படைச்சான். அது நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி,
அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். பிறகு உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நயவஞ்சகர்கள் விஷயத்தில் இரு கருத்துடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லிம்கள் மத்தியில ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா, இந்த நயவஞ்சகர்களை என்னவா ட்ரீட் பண்றது? இப்ப இவங்களை வந்து அதுல 3 நயவஞ்சகர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். 3 கேட்டகரி சொல்றான். இப்போ எப்படி முடிவு எடுக்கிறது அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்றான், ஏன் 2 பேர் 2 டிவிஷனா போறீங்க? சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்கள விட்டு பிடிப்போங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அவங்களையும் சேர்த்து அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற. அப்போ அப்ப இந்த நயவஞ்சகர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, மக்காவுல இவங்க கூடவே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க, சஹாபாக்களோடவே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க, நல்ல உடம்பும் திடகாத்திரமா இருந்தவங்க. நினைச்சிருந்தா இவங்களோடவே புறப்பட்டு போயிருக்கணும், முடியும். ஆனா என்ன பண்ணல, போகல. ஏன்? இந்த வீடு பெருசா கட்டியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருக்கு, புரியுதா? இவங்க விட்டுட்டு போறாங்க. என்ன நம்ம தொழுவுற நோன்பு வைக்கிறோம், அதான் பண்ணிட்டு இருக்கோம்ல. தொழுவுற நோன்பு வைக்கிறோம், இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தான் இஸ்லாம் முஸ்லீமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், சிலை வழிபாடா செஞ்சுட்டு இருக்கோம், சொர்க்கம் கிடைச்சிரும்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு போர்னு வரும்போது என்ன பண்ணுவோம், முஸ்லீமும் சேர்த்து தான் அவங்க இழுத்துட்டு வருவோம். வீட்டுக்கு ஒருத்தன் வரணும்னா இப்போ இவங்க போய் தானே அவங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக இவங்க சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இவங்களும் வரத்தான் செய்வாங்க. அப்ப அந்த இடத்துல இவர்களுக்கு எப்படி டீல் பண்றது அப்படிங்கும்போது அல்லாஹ் இப்படி இந்த மாதிரியான சில பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹிஜ்ரத்து செய்ய வாய்ப்பு இருந்து செய்யாதவர்கள் மீது அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க விஷயத்துல நீங்க 2 ஸ்டார்ட் எடுக்கிறீங்க. ஆயினும் அல்லாஹ் அவர்கள் சம்பாதித்து கொண்ட தீவினைகளின் காரணமாக அவர்களை தலைகீழாக புரட்டி விட்டு இருக்கிறான். அல்லாஹ் எவருக்கு நேர்வழி வழங்கவில்லையோ அவருக்கு நேர்வழி காட்ட நீங்கள் விரும்புகின்றீர்களா? எவர்களை அல்லாஹ் நேர்வழி தவற செய்தானோ அவர்களுக்கு எவ்வித வழியையும் நீர் காண மாட்டீர். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க வந்து இஸ்லாம் ஹக்குன்னு உணர்ந்தாங்க, ஆனா ஒரு தியாகம் பண்ணணும் அப்படிங்கும்போது வரமாட்டேங்கிறாங்க. நீ முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, நோன்பு வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க. ஒரு ஒரு தியாகம் பெருசா பண்ண வேண்டியது இருக்கு, அல்லது ஒரு தொழில் விட வேண்டியது இருக்கு, அல்லது ஒரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், சேஃப் ஜோன்ல நினைப்போம். அது மற்றவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். நீங்க தேவையில்லாம வம்புறீங்க, ஏங்க நமக்கு அதெல்லாம் தேவையா? போலீஸ் பிரச்சனை அதெல்லாம் நமக்கு தேவையா? அவன் பாட்டுக்கு தொழுதுட்டு இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறவன் அவன் பண்றான், நீங்க என்னவோ பண்றீங்க, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இது வந்து நமக்கு என்ன ஆயிடக்கூடாது. இது என்ன, இது நயவஞ்சகத்தனம். இப்படி நம்ம ஹக்கு இதுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறமும் என்ன பிரச்சனைகள் வருது அல்லது உலக இழக்க வேண்டியது வருதுன்னு சொல்லிட்டு நம்முடைய பணியை நம்ம செய்யாத பட்சத்துல அப்படியே நம்மள எல்லாம் ரிவர்ஸ்ல கொண்டு போவோம். அதான் எல்லாம் சொல்றோம், அவர்களை தலைகீழாக புரட்டி விட்டுருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா எல்லாமே மைனஸ்ல போயிடும். இந்த ரெகுலர் டச்சப் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல. லூஸ்ல விட்டுன்னு வச்சுக்கோ, ரிவர்ஸ்ல போயிடும். எப்படின்னா தண்ணி சேர்ந்துற மாதிரி, கிணறுல இப்படி சேர்ந்துற 100 அடி கிணறு 50 அடி சேர்ந்துட்ட, இப்ப கயிறு விட்டுனா என்ன ஆகும், இது கீழே போயிடும். அந்த 50 அடியில் அங்கேயே நின்றுட்டு இருக்காது, புரியுதா? இந்த ஈமானுங்கிறதும் அதே மாதிரி தான், நீ ரொட்டீன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹிஜ்ரத்தை பத்தியும் ஒரு கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணி விட்றான். ஹிஜ்ரத் பண்ணாதவங்க அல்ல என்ன சொல்றான், நயவஞ்சகர்கள் சொல்றான். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத அமைப்புகள் நிறைய இருக்கு. அந்த தீவிரவாத அமைப்புல என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்க வந்து இந்தியா மாதிரியான முஸ்லீம் அல்லாத நாடுகள்ல வாழக்கூடாது. அப்ப எங்கப்பா இருக்கணும், இஸ்லாமிய நாடு வரணும். எங்கப்பா போகணும், ஆப்கானிஸ்தானு, பாலஸ்தீன் இந்த மாதிரி பகுதிக்கு போகணும். அப்போ ரசூல்லா காலத்துல ஹிஜ்ரத் செய்யாதவங்க பாருங்க காஃபிர்னு நல்லா சொல்றான். அப்படிங்கும்போது இங்க நமக்கு தெளிவாக தான் சொன்னல, எப்பயுமே குரான் வந்து நம்ம சிந்திச்சு செயல்படும். என்ன சுச்சுவேஷன் அப்போ இருந்துச்சு, என்ன சுச்சுவேஷன் இப்போ இருக்கு, அந்த சுச்சுவேஷன் அப்போ பவுண்டரி இருந்துச்சு, ஒரு பார்டர்னு ஒன்று இருந்துச்சா, வீசான்னு ஒன்று இருந்து மதினால எங்கேயாச்சும் செக் போஸ்ட் இருந்துச்சா? அதே மாதிரி ரசூல்லா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வாங்க போறவங்க எல்லாம் வாங்கன்ட்டு. இப்போ இன்னைக்கு அதாவது இருக்கிற நாட்டிலையும் போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, வர்ற நாட்டிலையும் வந்து வெல்கம் பண்றதுக்கு ஆள் இருந்துச்சு. இப்போ இதே வந்து இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா வந்து முஸ்லீம்கள்லாம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோ, தாராளமா போகலாம். அதே இந்திய அரசாங்கமும் வந்து போறவங்க போங்க நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ, தாராளமா போகலாம். ஒரு கட்டத்துல இப்படிதான் பாகிஸ்தானுக்கு போனாங்க. அப்ப வந்து பாகிஸ்தானுடைய பார்டர் ஓப்பன்ல இருந்துச்சு, இந்தியாவுடைய பார்டரும் ஓப்பன் இருந்துச்சு. அங்க இருந்த சிங்குகள் பஞ்சாபுக்கு அப்படி இங்க வந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அப்படியே அங்க ஆக்சுவலா இஸ்லாம் அஹமது எந்த ஊருக்காரர், யூபிக்காரர், டெல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யூபிக்காரர். யூபில இருந்து அவங்க பை ரோடு நடந்து தான் போனாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க, சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. அங்க போய் தான் டாக்டர் ஆகணும். ஸோ இது புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து ஹிஜ்ரத்துன்னு சொன்னா ஒண்ணு கூப்பிடுற நாடு, ஒண்ணு அங்க இருக்கிற இஸ்லாமிய நாடு கூப்பிடணும். அந்த அறிவுக்கு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள்லாம் சொல்லக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் வந்து மீடியால கொடுக்கணும். நான் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், எத்தனை பேர் வந்தீங்கனாலும் வாங்க அப்படின்னு. நீங்க ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுது, யாரும் வராதிங்கன்னு சொல்லுது. எங்களுக்கே இங்க வந்து திண்டாட்டமா இருக்கு, எங்களால இங்க இருக்கிற மக்களுக்கே நாங்க ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க முடியல, தயவு செஞ்சு வராதிங்க. அப்ப இங்க வந்துட்டு இஸ்லாமிய நாடு இங்க வந்துருச்சுன்னா அங்க போய் வாழணும், வரக்கூடாது, புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க இருந்து போனாலே பார்டர் தாண்ட முடியுமா? நீ இந்தியாவில் நீ பார்டர் தாண்டினா பஞ்சாப்ல போய் பார்டர் தாண்ட முடியுமா? வேலி இருக்கு, குஜராத்தில் தாண்ட முடியுமா? சுட்டு கொண்டுருவாங்க. பார்டர் தாண்டும் போது சுட்டு. இப்போ இந்த தொழிலுக்காக பார்டர் தாண்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த டங்கிங்கிற படத்துல கூட வந்தால, இந்த தொழிலுக்காக வந்து கனடாவில் போறாங்க, அமெரிக்கா போற வழியில 10 பேர் செத்து போயிடுறாங்க, சுற்றுவாங்க. அப்போ அந்த பார்டர் கிராஸ் பண்ற அந்த கிறுக்குத்தனம் பண்ணக்கூடாது, புரியுதா? இது மாதிரி கிறுக்குத்தனமான அட்வென்ச்சர் வந்து எதுவுமே
பண்ணக்கூடாது. ஆயினும் அல்லாஹ் அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீவினைகளின் காரணமாக அவர்களை தலைகீழாக புரட்டி விட்டான். அதாவது ஹிஜ்ரத் பண்ணாதவங்களுக்கு அல்லாஹ் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தான். அவருக்கு அல்லாஹ் எவருக்கு நேர்வழி வழங்கவில்லையோ அவருக்கு நேர்வழி காட்ட நீங்கள் விரும்புகின்றீர்களா? எவர்களை அல்லாஹ் வழி தவறச் செய்தானோ அவர்களுக்கு எவ்வித வழியையும் நீர் காண மாட்டீர். இப்ப இந்த கூட்டத்தை வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், நானே இவங்களை வந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல அனுப்பிவிட்டேன். நானே ரிவர்ஸ்ல அனுப்பினாலும் நீங்க மறுபடியும் நேர்வழி காட்ட போறீங்களா? அதெல்லாம் முடியாது, விட்டுருங்க. அவர்கள் நம்பிக்கை கொள்ளாததை போலவே நீங்களும் நம்பிக்கை கொள்ளாதிருக்க வேண்டும். இவ்வகையில் நீங்களும் அவர்களும் சமமாகிவிட வேண்டும் என்றே அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே அவர்கள் அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்யும் வரையில் அவர்களில் எவரையும் நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த ஹிஜ்ரத்து பண்ணாம இன்னும் மக்காவையே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்கன்னா எவன் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க. அவனை ஃப்ரெண்டுன்னு கூட நீங்க நினைக்க கூடாது. அப்போ அது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதான் அல்ல சொல்றேன், அவங்க ஹிஜ்ரத் செய்யும் வரையில் அவர்களில் எவர்களையும் நீங்கள் நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள். அதாவது நாம செய்யற அந்த தீனுடைய பணியில கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும்தான் நம்ம நம்பணும். ஒரு நியூ கமர் வரான், ரொம்ப உளுந்து நமக்கு அவன் தப்பான ஆளா கூட இருக்கலாம். நம்முடைய அந்த தாவாவை வந்து கொலாப்ஸ் பண்ணணும் கூட ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்கும். மேலும் அவர்கள் ஹிஜ்ரத்தை புறக்கணித்து விட்டால் அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் பிடித்து கொன்று விடுங்கள். மேலும் அவர்களில் எவரையும் உங்களின் நண்பராகவோ உதவியாளராகவோ ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்போ ஹிஜ்ரத்து செய்யாத அந்த மக்கள் போர்க்களத்துல உங்க கையில சிக்கினா என்ன பண்ணுங்க? அர்த்தம். ஏன்னா அங்க இருந்து நம்பர் அவன் தானே ஆட் பண்ணிட்டு வந்திருக்கான். அபுஜஹல் சார்பா தானே வந்திருக்கான். 999 இருந்துச்சு, இவன் ஒருத்தனை ஆட் பண்ண தானே 1000 ஆச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்த நம்ம லிஸ்ட் எடுத்துட்டு இருக்க முடியும்? அங்க போர்க்களத்துல போய் உட்காந்துட்டு ஆப்போசிட்ல வந்தா போட்டுருங்க, அவ்வளவுதான். யார் வந்தா என்ன? அவன் களிமா சொல்லட்டும், சலாம் சொல்லட்டும், அவன் என்னத்தையே சொல்லட்டும், அவ்வளவுதான் காலி. ஏன் வந்துல? அதான் ரசூல்லா கூப்பிட்டாங்க, ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டாங்க. மதீனாவாசிகள் அன்சாரிகள் சொன்னாங்க, வர்றவங்க எல்லாம் வாங்க வரவேற்கிறோம். அப்போ போனதே 125 பேர். அப்போ மீதி பேர்லாம் காஃபிர் லிஸ்ட்ல தான் வருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து இஸ்லாத்துடைய ஒரு வெர்ஷனை வந்து நம்ம சொல்றோம், இக்காமத்து தீன்னு சொல்றோம், முழுமையான தீனு. அனைத்து துறைகளிலும் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். இப்போ இதுதான் வந்து இஸ்லாத்துடைய அழைப்பு பணிங்கிறோம். அப்போ இந்த அழைப்பு பணியில சேராத ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சியில சிக்க வச்சு கவுக்க பார்ப்பாங்க. அதனால நம்மளும் என்ன பண்ணணும், அவர்களை நண்பர்களா ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட பேசலாம், அவங்களுக்கு தாவா செய்யலாம், என்ன பண்ணலாம். ஆனா நம்முடைய செயல் திட்டங்களோ அல்லது எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. எப்போ பயான்னு தெரியலைங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரும், இந்த குரூப்ல பாருங்க, அவ்வளவுதான். இவங்ககிட்ட சொல்ல வேண்டியது. அதே நம்ம க்ளோஸா இருக்கான் அவனுக்கு சொல்லலாம், அடுத்த வாரம் பண்ண போறோம், இந்த சப்ஜெக்ட் பேச போறோம், அது பண்ண போறோம், இவங்களை இன்வைட் பண்ண போறோம், அடுத்தடுத்து நம்ம இங்க போலான் இருக்கு, இது பண்ணலான் இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். இல்லைன்னு வச்சுக்க, இவங்க வாக்குறவங்கலாம் வாய் பொழந்து பேசக்கூடாது, சைலண்டா இருக்கும். பைத்துல் மால்ல எவ்வளவு ஃபண்ட் இருக்கு சொல்லக்கூடாது, ஃபண்டு இருக்கா இல்லையா சொல்லக்கூடாது. எந்த விஷயம் வந்து பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஃபித்னால கொண்டு போய் கிளப்பி விட்டுருவாங்க. ஆனால் எந்த சமுதாயத்திடம் நீங்கள் உடன்படிக்கை செய்துள்ளீர்களோ அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து கொள்ளும் நயவஞ்சகர்கள் இந்த கட்டளையிலிருந்து விதிவிலக்கானவர்கள். அப்ப இது 2வது கேட்டகரி நயவஞ்சர். இவங்க யாரு அப்படின்னா, மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய சில குளங்கள் இருக்கு இல்லையா, அது கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அதுல ஒருத்தன் முஸ்லீம் ஆயிருக்கான். இப்ப அங்க ஒப்பந்தம் என்ன? உங்களை அடிக்க மாட்டோம்ங்கிறது ஒப்பந்தம். அந்த குளம் போட்ட ஒப்பந்தம். அந்த குளத்துல இவன் இருக்கிறதுனால அந்த ஒப்பந்தம் இவனுக்கும் கவர் ஆகும். புரியுதா? அப்ப இவங்களை என்ன பண்ணக்கூடாது, அந்த யார் கூட நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களோ அவர்களை வந்து நீங்க கொல்லக்கூடாது. அதே போல் உங்களுடன் போர் புரியவோ தம் கூட்டத்தாருடன் போர் புரியவோ மனம் இல்லாமல் உங்களிடம் வருகின்ற நயவஞ்சர்களும் விதிவிலக்கானவர்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் மீது இவர்களின் ஆதிக்கத்தை திணித்திருப்பான், அவர்களும் உங்களுக்கு எதிராக போர் புரிந்திருப்பார்கள். இப்போ இன்னொரு குரூப் இருக்கும், இது நயவஞ்சர்கள்ல இன்னொரு கேட்டகரி. இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, முஸ்லீம் ஆயிட்டதை ஊர்ல சொன்னா ஊருக்காரன் அடிப்பான். முஸ்லீம் ஆயிட்டு என்ன இங்க, அதாவது முஸ்லீம் ஆகாம முஸ்லீம்னு இருந்துட்டு இப்ப இவங்களோட போருக்கு கிளம்பி போனா அதிகம் வரமாட்டான். வாங்க ரசூலை எதிர்த்து போர் போவோம் அப்படின்னு என்னம்மா, நான் எல்லாம் வரமாட்டேங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு உட்காந்துக்குவோம். அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஆளு வீட்டுல இருப்பான். புரியுதா? அவன் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வரமாட்டான் போர்க்களத்துக்கு. அப்ப இவனை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அல்ல விட்டுற சொல்றான், இவனை லூஸ்ல விடுங்க. நான் நினைச்சிருந்தா இவங்களும் உங்களுக்கு எதிரியா மாத்திருப்பேன், இவன் விடுங்க, இவன் கொஞ்சம் டைம்ல எடுத்துக்கிறான், இவன் ரிசர்ச்ல இருக்கிறான். புரியுதா? காலித் பின் வலீதுடைய அண்ணன் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருப்பான். இவங்களெல்லாம் லூஸ்ல வைங்க. ஆனா சண்டை வந்துடக்கூடாது. பேட்டில் கிரவுண்ட்ல பார்த்தா அங்க தாயுதாசன்லாம் கிடையாது. காலத்துக்கு வந்துட்டேன்னா நீ அப்பனும் இல்ல, அம்மாவும் இல்ல, ஆத்தாலும் இல்ல, யாரும் இல்ல, கொள்கை தான் பேசு. போருன்னா அதான். இப்ப நீங்க உக்ரைன் போர், ரஷ்யன் முன்னாடி வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் வாங்கச்சு உங்க குடும்ப காட்சி எல்லாம் எப்படி இருக்கும், உங்க குடும்பத்துல எத்தனை பேர், நீங்க செத்து போயிட்டு அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பேசுவானா? பார்த்தவனே சுடுவான். புரியுதா? அதுதான் போர். இதெல்லாம் போருக்கான அட்வைஸ். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், காஃபிர்களை கொள்ளுன்னு குரான் சொல்லுது. நிறைய ப்ராபகண்டாஸ் இருக்கு. நீங்க இந்த வருண் டாக்ஸ்ல வந்து வீடியோ போட்டோம், அதுல ஒரு சில பேர் அவங்க வந்து அதான் சொல்றாங்க, அந்த குழப்பவாதிகள்னு வச்சுக்கலாமே, அவங்க பேர் எந்த மதத்தை சேர்ந்தவங்கிறது வேண்டாம். அவங்கள என்ன பண்ணுவாங்க கேட்கறாங்க, காஃபிர்களை என்ன பண்ண சொல்லி குரான் சொல்லுது, நீ வந்துட்டு கேளு கேட்டாதான் பதில் தெரியும். நீயா படிச்சுக்கிட்டு நீயா இது பண்ணிட்டு ஒரு புக்கில் நாம சொல்லுவோம் குரான் என்ன எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு,
ஊருக்குள்ள அநியாயம் பண்றதுக்காக இஸ்லாம் வரல, ஊருக்குள்ள அமைதியை நிலைநாட்டுவதற்காக வந்து நாங்க வந்து ஊருடைய அமைதியை குலைக்க வந்தவர்கள் அல்ல, அமைதி ஏற்படுத்த வந்தவர்கள் அப்படிங்கிறது இதுல. ஆனால் அவர்கள் உங்களோடு போர் புரியாமல் உங்களை விட்டு விலகி இருந்தால், மேலும் அவர்கள் உங்களிடம் சமாதான கரம் நீட்டினால், அவர்களுக்கு எதிராக கை நீட்டிட அல்லாஹ் உங்களுக்கு வழி எதுவும் வைத்தவிடவில்லை. அதாவது அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அது சமாதானமா வர்றாங்க, உங்க கூட சண்டைக்கு வரல, அவங்களோட உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அதே தான் இன்னைக்கு எந்த இந்து மக்கள் கூடவும் நமக்கு ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. புரியுதா? எந்த முஸ்லிம் ஜமாத்துகளோடவும் நமக்கு ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல நான் சொல்ற விஷயம் தப்புன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அப்போதான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எதிராக நான் வீடியோ போடுவேன், எனக்கு எதிராக நீங்க வீடியோ போடுங்க. யார் சொல்றது ஹக்குன்னு மக்கள் முடிவு பண்ணும். புரியுதா? இஸ்லாத்தின் மேல கரைகள் சுமத்தக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து கவுண்டர் கொடுக்கும். புரியுதா? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் போருங்கிறது என்ன, இன்ஃபர்மேஷன் தான் போரான விஷயம். புரியுதா? இப்போ மற்றொரு வகை நயவஞ்சர்களையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உங்களிடமும் பாதுகாப்பு பெற வேண்டும், தமது சமுதாயத்திலும் பாதுகாப்பு பெற வேண்டும் என விரும்புகின்றார்கள். ஆனால் குழப்பத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதில் அவர்கள் குதித்து விடுவார்கள். இந்த குரூப் என்னன்னா, இது வேற ஒரு குரூப். அதாவது இதுலயும் சேரக்கூடாதுன்னு தான் இருப்பாங்க, இவங்க கூடவும் சேர மாட்டாங்க, முஸ்லிம்களோடவும் சேர மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களோடவும் சேர மாட்டாங்க. ஆனா நியூட்ரலாவும் இருக்க மாட்டாங்க, சுச்சுவேஷன் பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து 2000 பேர் எதிரில் 200 பேர்னு வச்சுக்கோ, அவங்களோட ஜாயின் பண்ணிடுவாங்க. எப்படி போனா இன்னைக்கு வின்னுதான் அப்படிங்கும் போது வந்துருவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்கள வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அந்த மாதிரி வராங்களா, இத்தகையோர் உங்களோடு மோதுவதிலிருந்து விலகி உங்களிடம் சமாதானத்திற்கு வரவில்லை என்றால், மேலும் தம் கைகளை தடுத்துக் கொள்ளவில்லை என்றால், அப்போது அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் பிரித்து கொன்று விடுங்கள். ஒண்ணு சமாதானத்துக்கு வரணும் இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு எதிர்த்து அந்த படையில அவன் ஆக்டிவா இருக்கக்கூடாது. அங்க ஓடி ஆடி வேலை செய்யறான் பாக்குறீங்க, அப்ப சிக்குனா போட்டுருக்கு. அவன் வேலை செய்யறான் பாக்குறீங்க, அதை பண்றான், இந்த பக்கம் போறான், இந்த பக்கம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அங்க வைக்கிறான், அந்த போய் எடுத்து வைக்கிறான், சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான், அப்படியே அந்த அடிப்பட்டவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் இது பண்றான். கையில சிக்கனா அடிச்சிருங்க. அவன் முஸ்லீம் இல்லையெல்லாம் பார்க்காதீங்க. அவர்களுக்கு எதிராக கை நீட்டி விட உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை நாம் அழித்து விட்டோம் அல்ல சொல்றோம். இப்போ இந்த நயவஞ்சர்களை அடிச்சிருங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நயவஞ்சர்கள் இத்தனை கேட்டகரி இருக்கு. சும்மா வந்து எடுத்தவொடனே நம்ம வந்து இவன் முனாஃபிக், அவன் முனாஃபிக், அவன் முனாஃபிக், அவன் முனாஃபிக்னு சொல்லிட்டு நம்ம பத்துவா கொடுத்து தெரியக்கூடாது. இது வரைக்கும் இந்த கிளாஸ் போதும். மீதி இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.